காலையில எந்திரிச்ச ஆபீஸ் சாயந்தரமான ரூம்னு சலிப்பா சப்புன்னு இருக்கிற என்னோட வாழ்க்கையில ஒரு 2 நாள் இருக்க என்னோட மூஞ்சியை நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஊர் சுத்துற கதையை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். பயணத்தோட பாதியில பசிக்குதுன்னு வண்டியை நிப்பாட்ட முடியாதுங்கிறதுக்காக காலையிலே 1/4 லிட்டர் எண்ணெயில முக்கிய எடுத்து 2 இட்லி சாப்பிட்டு முடிச்சனமே சம்பிரதாயப்படி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்து வந்தான். தலை வெளிய நீட்டிக்கிட்டு காத்து வாங்கிட்டு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். வண்டி என்னமோ ஸ்மூத்தா போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு தான் கொஞ்சம் பெட்ரோல் டேங்க் வெடிக்கிற மாதிரி இருந்தனால பாதியிலே வண்டியை நிப்பாட்ட வேண்டியதா போச்சு. இறங்கின இடத்துல ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி கார்ல ஏறி உட்கார்ந்தவங்க தான் ஸ்ட்ரைட்டா சேலம்ல போய் தான் ஸ்டாப்பிங் போட்டோம். பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் சேலம் நியர் மீ அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இந்த ஹோட்டல் வரும். நாங்க பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணிராதீங்க. தப்பி தவறி கூட இந்த ஹோட்டல் பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்க. கடக்குள்ள திருவிழா மாதிரி இருக்க கூட்டத்தை பார்த்து ஏமாந்து பறக்கிறது தாவறது மிதக்கிறது மேயறதுன்னு எல்லாத்தையுமே வாங்கி இலையில செட்டிங் பண்ணி சைட் டிஷ்க்கு சரமரி ஆர்டர் பண்ணிட்டு மெயின் டிஷ்க்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கினேன். வஞ்சர மீனை வாயில வைக்க முடியல. நாட்டுக்கோழி நல்லாவே இல்ல. ஓவரால் ஓவர் ஹைப்டான பிளேஸ். ஒரு மயிரும் நல்லா இல்லங்க. என்ன கேட்டீங்கன்னா சேலம் போறவங்க யாரா இருந்தாலும் இந்த ஹோட்டல் பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. என்னதான் மதியான சாப்பாடு மட்டமா இருந்தாலும் போற வழியில ஒரு தாத்தாட்ட சர்பத் வாங்கி குடிச்சோம். நல்லா இருந்துச்சு. அப்படி போற வழியில ஃபுல்லா நம்ம நண்பர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நாங்க எங்க வந்திருக்கோம்னு. வேற எங்கேயும் இல்ல, ஏற்காடு தான். இது சீசன் டைம்ன்றதுனால ஏற்காடுல இந்த காட்டேஜ் எல்லாம் எக்கச்சக்கமா ரேட் சொன்னாங்க. என்ன பண்றது, வந்தாச்சு, தங்கி தான் ஆகணும். வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது ஏற்காடுக்கு போனா நல்லா சில்லுன்னு இருக்கும்னு நாங்க நம்பி வந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க போல. மனசாட்சி இல்லாம மலை மேல டிராஃபிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தனால எங்கேயும் போக முடியல. அதனால ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து உட்கார்ந்து கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு. அண்ணனோட கார்ட் பிளேயிங் ஸ்கில்ஸ் பத்தி சொல்லணும்னா 13 ஜோக்கரை வந்தா என்னப்பா பண்றதுன்னு பருத்தி வீரன் படத்துல கஞ்சா கருப்பு கேப்பார்ல, அதே மாதிரி தான் நானும் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். விளையாடிட்டு இருக்கும்போதே நைட் சாப்பாடு வந்துருச்சு. தோசையும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு வாட்டர்மெலனை வெட்டி வாய்க்குள்ள போட்டுட்டு வாட்டர் சட்டமா படுத்து தூங்கிட்டேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு என்ன பண்ணேங்கறதை அடுத்த வீடியோல சொல்றேன்.